வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 17/4/2025 வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களோட மொபைல்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த கிளர்க்குக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 17/4/2025 வரைக்கும் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் சிக்கான போஸ்டிங்கானது தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 63,200 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து 19,900 ப்ளஸ் உங்களுக்கு டிஏடிஏ ட்ராவலிங் அலவன்ஸ் டெய்லி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 25,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் நேம் ஜூனியர் கிளர்க், அதாவது பார்த்திங்க அப்படின்னா இளநிலை கிளர்க்கு தான். ஸோ இந்த கிளர்க்குக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவியாளருக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல்லையே பார்த்திங்கன்னா யூஆரில் 80 போஸ்டிங் இருக்குது. இடபிள்யூஎஸ் 20 போஸ்டிங், எஸ்சிக்கு 28 போஸ்டிங், எஸ்டிக்கு 13 போஸ்டிங், ஓபிசி அதாவது பிசி எம்பிசி கேண்டிடேட்டுக்கு 50 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 போஸ்டிங். இது மாதிரி வந்து தனித்தனியாக கிட்டத்தட்ட 200 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஜூனியர் கிளர்க் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 2 தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் கிளாஸ் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா 6 மந்த் நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு இன்ஸ்டியூஷனில் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிப்ளமோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. ஸோ அவங்க வந்து டைப் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. தென் நார்மலாக தான் வந்து டைப் ரைட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 வேர்ட்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்குது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் அதே மாதிரி உங்களுடைய டிஜிட்டல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து ஃபோட்டோ வந்து ஜேபேக் ஃபார்மெட்டில் 50 KBக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயில்டாக வந்து படித்து பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு 24 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடியது, அதாவது பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறீங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற அட்ரஸ் எது அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் செல், ஹோல்கர் ஹவுஸ், PHU, வாரணாசி 221005 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அது வந்து 22/4/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ரெக்ரூட்மெண்ட் @phu.ac.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது PHU அதாவது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ phu.ac.in அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக அனுப்பக்கூடிய டேட் 22/4/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் 17 நாளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.